எமது உடல் நலம் எமக்கு மிகவும் முக்கியம். அதனை பாதுகாப்பது எமது கடமை மட்டுமே. நாம் நமது உடலில் சோர்வுகளையும் பலவிதமான வலிகளையும் அனுபவம் செய்கின்றோம். மூட்டு வலி, முழங்கால் வலி மற்றும் உடல் சோர்வுகள் போன்றவற்றை தடுக்கும் ஒரு அற்புத மருந்து பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் அனைவரின் மனதிலும் ஒரே ஒரு கேள்விதான். வயது அதிகமாகவில்லை, ஆனால் உடலில் ஏன் இத்தனை வலிகள்? சிலருக்கு காலையில் எழுந்தவுடன் மூட்டு வலி, முழங்கை வலி, தலைவலி, முதுகு வலி, இடுப்பு வலி, எலும்புகள் அனைத்தும் நொறுக்குவது போல வலி இருக்கும். இன்னும் சிலருக்கு வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். முகம் மிகவும் சோர்வாக இருக்கும். உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். உடல் வயதானதை போன்று உணரப்படும். ஆனால் இந்த வகையான பிரச்சனைகளை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? இதற்கான ஒரு அற்புத மருந்தினை நமது வீட்டில் சமையல் அறையில் இருக்கும் வெறும் 3 பொருட்களை வைத்தே தயார் செய்யலாம். நமது உடலில் உள்ள பல வகையான வலிகளை போக்குவதற்கு வெறும் 3 பொருட்களை வைத்து ஒரு டீயை தயார் செய்து இரவு வேளைகளில் அருந்தலாம். இந்த டீயை அருந்துவதால் மூட்டு வலிகள் போன்ற பிரச்சனைகள் குறைய உதவும். சமைபாடு மேம்படும். தோல் வன்மையாகும். இந்த டீயை இரவு வேளையில் குடித்தாலே போதும். இந்த டீயை செய்வதற்கு தேவைப்படும் 3 அதிசய பொருட்கள்: ஒரு சிறிய துண்டு கருவாய்ப்பட்டை, கருப்பு ஏலக்காய், கராம்பு மட்டுமே. இந்த 3 பொருட்களும் நமது சமையல் அறையில் இருக்கும் இயற்கை மருந்துகளாகும். இந்த பொருட்கள் எமது உடலுக்குள் சென்று எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை விளக்கமாக பார்ப்போம். முதலில் நாம் கருவாய்ப்பட்டையை பார்க்க போனால் அது ஒரு இயற்கையான சக்தி வாய்ந்த மருந்து என்று கூறலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அலர்ச்சி எதிர்ப்பு தன்மை போன்றன உள்ளது. இது உடலில் உள்ள அலர்ச்சி தன்மையை குறைக்க உதவும். எமது உடலில் உள்ள அலர்ச்சி தான் பெரும்பாலும் மூட்டு வலி, சோர்வுகளுக்கான முக்கிய காரணம். கருவாய் சேர்த்து குடித்தால் இரத்த ஓட்டம் மேம்படும், வளர்ச்சிதை மாற்றம் மேம்படும். இதனால் உடல் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். அடுத்ததாக கருப்பு ஏலக்காய். இது நாம் வழமையாக பயன்படுத்தும் பச்சை நிற ஏலக்காய் இல்லை, கருப்பு நிறத்தில் உள்ள ஏலக்காய். இது ஒரு சக்தி வாய்ந்த மருந்து. இதில் உள்ள பண்புகள் சமிபாட்டு மேம்பாட்டுக்கு உதவும். நச்சு பொருட்களை அகற்றுவதற்கு உதவும். எமது உடலில் நச்சு பொருட்கள் அதிகமாக இருந்தால் சோர்வு, களைப்பு, மூட்டுவலி போன்ற பிரச்சனைகள் வரும். ஆனால் கருப்பு ஏலக்காய் இதனை குறைக்க உதவுகின்றது. அடுத்ததாக 3வது பொருள் கராம்பு. இது ஒரு சக்தி வாய்ந்த மருந்து. இதில் அலர்ச்சி எதிர்ப்பு தன்மை உள்ளது. இதனால் மூட்டு வலி குறைவடையும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த டீயை எவ்வாறு தயார் செய்வது என்றால், ஒரு சிறிய துண்டு கருவாய்ப்பட்டை, கருப்பு ஏலக்காய், கராம்பு மற்றும் 1 கப் தண்ணீரும் எடுத்து நன்றாக கொதிக்க வைத்து அதனை பின்பு வடிகட்டி அருந்தலாம். சர்க்கரை, சீனி போன்ற எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையெனில் சிறிதளவு தேன் சேர்த்து அருந்த முடியும். இந்த டீயை இரவு தூங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முதலில் குடிப்பது நல்லது. இந்த டீயை நீங்கள் தினமும் அருந்தலாம். ஆனால் 15 தொடக்கம் 20 நாட்களுக்கு தொடர்ச்சியாக அருந்திவிட்டு 5 நாட்கள் இடைவெளி எடுத்துக் கொள்ளலாம். இது உடலுக்கு சமநிலையாக இருக்கும். இவ்வாறு நீங்கள் தினமும் இதை அருந்தி வந்தால் நடக்க முடியாதவர்கள் கூட ஓடுவார்கள். எனவே இந்த முறையை பின்பற்றி பாருங்கள். இன்றைய மன அழுத்தம் நிறைந்த சூழலில் மன அமைதிக்கான தேடல் அதிகரித்துள்ளது. ஆனால் அந்த அமைதியின் திறவுகோல் எமது உடல் நலத்திலேயே அடங்கியுள்ளது. திருவள்ளுவர் கூறிய நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற குறளுக்கிணங்க நாம் நமது உடலில் உள்ள நோயை அறிந்து, அதன் காரணம் அறிந்து, அதனை குணப்படுத்தும் வழியை தேட வேண்டும். நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்களுக்கு மன அழுத்தம், பயம், எதிர்காலம் குறித்த கவலை ஏற்படும். ஆரோக்கியமான உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை தருவதால் இந்த மனச்சுமையிலிருந்து விடுபட்டு மன நிம்மதி அடைகின்றது. ஆரோக்கியமாக இருந்தால் மனம் தானாகவே அமைதியையும் தெளிவையும் பெறும். எனவே எமது உடல் நலம் காப்போம். அதனால் எம் மனநலம் பேணுவோம்.